அரசியல்ல இன்னைக்கான ட்ரெண்டிங் விஷயங்கள் என்னென்னு பாத்துருவோமா? சோ விஜய் அவர்களுடைய டான்ஸ் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நல்ல ஒட்டமா அப்படி பிரட்டி பிரட்டி ஆடுற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினவரு 3வது துவக்க ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா அது மாறி இருக்கு. அதை ரொம்ப என்ன எல்லாரும் பார்த்து ஓவரா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேபி டிவிகே காரர்கள் கோவப்படலாம். ஆனா இந்த ரியாலிட்டி டான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கறத தாண்டி அவர் டான்ஸ் ஆனா தலைவரான்னு பேசுறாங்கல்ல, அதுதான் ஒரு ரியாலிட்டியான விஷயம். அங்கதான் நீங்க போய் வாட்ச் பண்ணி ஏன் நீங்க இப்படி பண்றீங்க பேசுறீங்கன்னு கேட்கணுமே தவிர இதை வச்சு இது மேல வர ஒரு விமர்சனம் நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. பிகாஸ் ஒரு தலைவர்கள் அப்படின்னா அவங்க டான்ஸே ஆடக்கூடாதுன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? அது என்ன என்ன தப்பு அப்படிங்கிறது தானே எல்லாரும் கேட்குது. இப்ப நயினார் அவர்களே இதை தொடர்ச்சியா சொல்றாரு. சோ அவர் ஆடலையா? கரெக்ட் தானேங்க. மீதம் இருக்கிற கட்சிகள்ல இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களே ஆடவே இல்லையா? இப்ப என்டிக்கே ஆடலையா? எவ்வளவு நபர்கள் ஒருத்தவங்களே இருவர்களையா சொல்றதுக்கு? சோ இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ அவருடைய ஒரு அரசியல் பாணி எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான நபர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவர் பேசுற ஸ்டைல்ஸ் நல்லா இருக்கு, இவர் பேசுறது நல்லா இருக்கு, எல்லா அமைச்சர்களையும் எல்லா முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் பேசுறதையும் எல்லாருமே பார்ப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. பட் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் நம்ம தப்பா ஓவரா போர்ட்ரே பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சோ கூடுதலாக நம்ம அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. சோ இதுக்கு இவர் நிப்பாரு, நிக்க மாட்டாரு, இவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது, இது என்ன வேணா நடக்கும், அப்படி நடக்கும், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருந்துச்சு. பட் கோயம்புத்தூர்ல நீங்க போக்கஸ்டா இருக்கீங்களா, நீங்க அங்கதான் இருக்க போறீங்களா, நிக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய வீடு, என்னுடைய மாமனார் வீடு, இது எல்லாமே இங்க இருக்கு, வாடகை வீடெல்லாம் எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு லிட்ரலி இது எல்லாமே சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல நான் இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ கோயம்புத்தூர்ல இப்ப அப்பாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் இங்க இருக்கேன். இப்ப எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது வெளியில இருக்கு. ஆனா பிஜேபி ஒரு கட்சி கட்டமைப்பு இப்படிதான் அப்படின்னாலும் எனக்கு கட்சி புரிஞ்சுக்கிட்டு நீ இங்க போகணும், அங்க போகணும், டெல்லி போகணும், இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்றது கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோட தந்தை கூட நான் இருக்கணும் அப்படிங்கிறத. சோ இதுதான் விஷயம் அப்படிங்கறத தெளிவாக என்ன பண்றாரு அண்ணாமலை, ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கோவை வடக்கு பகுதிகள், வடக்கு தொகுதியில தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் போட்டியிட போறதாக தகவல். சோ அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் வரணும், அவர் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அங்க இருந்த எல்லாருடைய மனசுலயுமே இருந்துச்சு. அந்த டீகோட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா 2 முறை அவரை இழந்துட்டோம், இந்த முறை இழக்க கூடாது, அவர் எப்படியாவது வர வைக்கணும், அவர் நிக்க வைக்கணும், அவருக்கு ஓட்டு போடணும், அந்த மாதிரி மனுஷங்க முதல்ல சட்டசபைக்குள்ளேயாவது போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஆசையாக இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஒரு 4-5 ஆண்டுகள் பணி அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் பாஜக இருக்கும்போது பிஜேபியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு மேன்மேலும் தமிழகத்துல வளர்ந்திருக்கு அப்படின்னாலும் முக்கிய காரணம் அண்ணாமலையை மட்டுமே சேரும். சோ ஃபைனலி அண்ணாமலை நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவரு டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ நான் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. சோ டெல்லி தலைமை அசால்ட்டா ஒரு கேண்டிடேட்டை மிஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக 100க்கு 99.9% கோவை வடக்குல தான் இவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிந்தவரை ஒரு விஷயம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குமாங்குத்து, இந்த பக்கம் விஜய்க்கு ஒரு ஓங்கி குத்து அப்படின்னு சொல்லலாம். சோ இது லிட்ரலி இந்த ஒரு போஸ்டர் அது எந்த அளவு ஃபேமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு டப்பா இன்ஜின், இது டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை ஒட்டி ஒரு ட்ரெயின்ல மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிற எல்லா நபர்களும் அந்த ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே போற மாதிரி ஒரு காட்சி. இதை பார்த்து போகும்போது வரும்போதெல்லாம் சிரிக்கிறது. 1000 இருந்தாலும் அவர் பாரத பிரதமர் இல்லையா, அவர் ஏன் இவ்வளோ அகேன்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பல பேர் பல தரப்புல இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்மள பிஜேபி சப்போர்ட் பண்றோம், நம்ம அண்ணாமலை சப்போர்ட் பண்றோம், மோடியை சப்போர்ட் பண்றோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு பாரத பிரதமர், அவங்களுக்கான ஒரு கிரேட்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளோ ஏன் கீழ்த்தனமா மோசமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் பலரின் கேள்வியா இருக்கு. இந்த போஸ்டரை ஒட்டினது யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இது உண்மையா யார் தான் அப்படிங்கறது வாய்மொழியா கேட்கணும்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல ஒரு லேடி தெளிவா இந்த யார் ஓட்டுனது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லா சேகரிச்சுட்டாங்க.
சோ வட்ட செயலாளர் சொன்னாரு, இவர் தான் சொன்னாரு, இது மேலிடத்துல இருந்து வந்த போஸ்டர் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த போஸ்டர்ல எங்கேயுமே திமுகங்கிற பேர் இல்ல, அந்த யார் இதை பிரிண்ட் பண்ணாங்கன்றது இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஓவரால் அந்த போஸ்டர் மட்டும் எங்கனாலும் ஒட்டப்பட்டு இருக்கு. இதை பத்தி வந்து அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஒரு விரக்தியில இருக்கிற ஒரு பையன் ஓடுறா எங்கேயாச்சும் அப்படின்னா பாத்ரூம்ல போய் கறிக்கட்டையை வச்சு கிறுக்கி அவங்கள பத்தி வன்மத்தை கக்கி விட்டு ஓடுவான்ல, அதே மாதிரிதான் திமுகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எங்களை பார்த்த உடனே கொஞ்சம் காண்டாயிடுச்சு, வன்மத்தெல்லாம் கக்கிறதுக்கு இப்படி எல்லாம் போஸ்டர், இதெல்லாம் தேவையா? அவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னா தைரியமா பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அல்வா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிண்டி நம்ம முக்கியமான தலைவர்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர். சோ இதை பார்த்துட்டும் அவர் சொல்றாரு, இந்த போஸ்டர் பார்க்கும்போது திமுக மக்களுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தோணலை அப்படிங்கறத அண்ணாமலை சொன்னாரு. அடுத்ததா விஜய் என்ன தாக்குனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய்க்கு முதல்ல இன்ஜின் இருக்கா? இன்ஜின் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொன்ன விஜய், நான் கேட்கிறேன், விஜய் எல்லாம் வந்து கேட்கலாமா? முதல்ல அவருக்கு இன்ஜின் இருக்கா? பெட்ரோல் டீசல் எல்லாம் போடுறதுக்கு ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? அவர்லாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிஃபினிஷன் கொடுக்குறாரு. 234 தொகுதிகளிலுமே இன்ஜின், அதாவது கேண்டிடேட்ஸ் நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் இருக்குன்னு அர்த்தம். 234 தொகுதிகளையும் மக்கள் அவங்க அந்த கேண்டிடேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெட்ரோல் எல்லாம் ஊத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து விஜயனுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தெருவிலையும் ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு ஊர்லயும் நடக்கும் பட்சத்துல விஜய் அவர்களுடைய சேசிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ இது வந்து ஃபைனலி ஓட்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சதவீதத்துல உங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அதுல இன்ஜின் ஓடுதுன்னு அர்த்தம். சோ இவ்வளவு கிரிட்டீரியாஸ் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஜின் இருக்கானே தெரியல, நீங்க எப்படி இவங்கள எங்களுக்காவது இன்ஜின் இருக்கு, ஆனா நீங்க எப்படி இவங்கள டப்பா இன்ஜின், ஒண்ணுமே இல்ல துரும்புடிச்ச இன்ஜின்லாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விஜய வேற லெவல்ல வெளுத்துட்டாரு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க, 1000 நடக்குது அதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப தேவையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. 2026 தேர்தலில் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்காக இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.